அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காவிரிக்கு இந்திய அரசாங்கம் நிறைய ஃபண்ட் ஒதுக்கணும் என்ற குரல் நெட்டிசன்கள் வழியாக எழுப்பப்பட்டுள்ளது. இதை அறிந்த திராவிடம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதல்வர் போய் நிதியை தர வலியுறுத்தி சொன்னது எப்படி வேலை செய்யுது பார்த்தியா என்று தொண்டர்கள் குண்டர்கள் என்று எல்லோரும் குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், எந்த தாடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று சும்மாவா சொன்னார்? மோடி பேடி ஆகி நிதியை ஒதுக்க சம்மதித்து விட்டாரியா பார்த்தியா? நம்ம திராவிட தலைமையின் திறமையை நீ பார்த்தியா? அவர் எந்த மொழியில் மோடிக்கிட்ட நிதியை கேட்டிருப்பார்? மோடிக்கு தான் தமிழ் தெரியாது, இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதான் ஒரு சந்தேகத்தில் கேட்டேன், குழப்பமாக இருக்கப்பா. திமுக பேரணிகளை நடத்தி ஒவ்வொரு முறையும் போகிற நாங்களே நிறுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கும் டாஸ்மார்க்கில் நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் போகிற தூண்டாமல் சமத்தாக இருந்துக்கோங்க, தெரிஞ்சுதா என்று நாங்களே எச்சரிக்கிறோம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யோ லூசு, மோடி காவேரிக்கு நிதி ஒதுக்குவேன்னு சொன்னது நீங்கள் திருவோடு எடுக்கிற தமிழ்நாட்டில் ஓடுற காவேரிக்கு இல்லையா? டிஆர்டிஓ தயாரித்த காவேரி ஜெட் என்ஜினுக்கு அதனுடைய ஆராய்ச்சிக்கு அதை மேம்படுத்தணும்னு சொல்லி இந்த நிதியை ஒதுக்கியிருக்காரு. நாமளே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தயாரிக்கணும், $700 மில்லியன் போட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில் போய் வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டுமா? அதனால் நாமே திட்டத்தில் நாமளே ஒரு ஜெட் என்ஜினை செய்யலான்னு நிதி ஒதுக்கி இருக்காங்க. காவிரி என்ஜினை இன்னும் ஒருபடி மேலே போய் ஹை ஸ்பீடு என்ஜினாக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. அல்லாமல் உங்கள் காவிரியை அகலப்படுத்துவதற்கான நிதி இல்லையா, அதை முதல்ல தெரிஞ்சிக்க. அது மாநில அரசோட வேலை, அது மத்திய அரசு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அமெரிக்காவிடமிருந்து சூப்பர்சானிக் ஜெட் இன்ஜின்களை வாங்கி கொண்டு இருக்கிறோம். நமது தேஜா விமானங்களில் ஜெட் இன்ஜினை தவிர மற்ற பாகங்கள் அனைத்தும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை. டெக்னிக்கல் நோஹவ் நம்மிடம் இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாதா என்பதுதான் இப்போதைய கேள்வி. அமெரிக்கா ஒரு மதில் மேல் பூனையாக நின்று கொண்டிருக்கிறது, அதை முழுசாக நம்ப முடியாது. பாகிஸ்தானில் ட்ரம்பினுடைய மகன் செய்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை காப்பாற்றுவதற்கு பாகிஸ்தானுக்குள்ள அந்த பூனை எந்நேரம் வேண்டுமானாலும் சாடி ஓடும், பாயும். காவேரி ஜெட் என்ஜின் 2 ஸ்பூல்கள் கொண்ட டர்போ என்ஜின், அதன் எடை அதிகம், அதன் எடையை குறைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்பவும் ரஃபேல் சுக்காய் விமானங்களை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? ரஃபேலின் ஸ்பேர் பார்ட்ஸுகளுக்கு ரிப்பேர் ஆகியவற்றுக்கு நாம் பிரான்ஸை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரஃபேல் விமானத்துக்கு ஆகும் செலவில் இந்தியாவில் 3 போர் விமானங்களை தயாரித்து விடலாம். நமக்கென்று ஒரு போர் விமானம் இருக்க வேண்டாமா என்ற ஏக்கம் இப்போது அனைவருக்கும் வந்துள்ளது. ரஃபேலுக்காக அம்பாலாவில் நாம் ஒரு ஒர்க் ஷாப்பை வைத்துள்ளோம். ஆனால் அதில் பிரான்ஸ் என்ஜினியர்கள் தான் வேலை செய்கிறார்கள். ரஃபேலுடைய ஃபுல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை பிரான்ஸ் இந்தியாவிடம் தர மறுத்துவிட்டது. அதன் டெக்னிக்கல் ரகசியம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று அது நினைக்கிறது. அதனுடைய AESA ரேடார்கள் M88 என்ஜின் பற்றிய ரகசியங்களை தரமாட்டேன் என்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி தந்துதான், வேறு வழியே இல்லை, நாம் அதை கண்டுபிடித்து விட வேண்டியது தான். ஜிடி நாயுடு மட்டும் இப்போ இருந்திருந்தா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். நாங்களே எங்கள் விமானத்தை வடிவமைத்து விட்டு போகிறோம், அவ்வளோதானே. காவிரியை மேம்படுத்தி விட்டால் நாமே ஒரு ஜெட் என்ஜினை தயாரித்து விற்று 4 காசு பார்த்து விட்டு போகலாம். அதுதானே உங்கள் ஆசை? அந்த விமானத்தை விற்கிற உரிமையாவது G2 நிறுவனத்துக்கு கொடுங்கப்பா, நாங்கள் கட்டம் கட்டி கொள்ளுகிறோம். சீனாவின் J-17 விமானம், அமெரிக்காவின் F-35 விமானங்களுக்கு போட்டியாக வரப்போகும் இந்த AMCA விமானத்தில் பொருத்துவதற்குத்தான் இந்த காவேரி என்ஜினை மேம்படுத்த போகிறார்கள். அதற்காகத்தான் $1.7 பில்லியன் அமெரிக்கன் நிதியை இந்தியா ஒதுக்கியுள்ளது. இன்னும் 6 வருடத்தில் அடுத்த சிந்தூருக்கு இந்தியா தயாராகிவிடும். யோ மோடி, போர் ஓஞ்சால நீர் சும்மா கிடக்க மாட்டீரா? ராக்கெட் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ண போவதான் அறிவிச்சிங்களே, சபரீசனுக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்களா? வளர்ந்த பணக்காரர்களை வகை வைக்க மாட்டீங்களா? எப்போ தான் நாங்கள் நம்பர் 1 ஆகிறது? மோடி அவரை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரோ என்னமோ. சபரீசன் முகம் வாடி இருப்பதை பார்த்தா அப்படித்தான் தோணுது. நாம் என்ன கண்டோம், நமக்கு என்னத்த தெரியும்?
இந்த ஏஎம்சிஏ விமான தயாரிப்பை எல்என்டி, அதானி, டாடா கம்பெனிகளுக்கு மட்டும் கொடுக்க போகிறாங்களாம். அவர்கள் விமானத்துக்கு வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ்களை தயாரித்து கொடுப்பார்களாம். ஏஎம்சிஏ என்ற இந்திய விமானம் ரஷ்யாவின் Su-57 ஃபெலோன், அமெரிக்காவின் F-2 ராப்டார், சைனாவின் J-20க்கு சவால் விடும்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சீப் ரேட்டில் தயாரித்து உலக ஆயுத தயாரிப்பாளர்களை நீங்கள் போண்டி ஆக்காமல் இருந்தால் சரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. இந்த விமான தாக்குதல்களை விட இப்போ பயங்கரமாக பாகிஸ்தானை தாக்கியிருப்பது எது தெரியுமா? சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து என்பதுதான். பாகிஸ்தானில் மக்களை அடக்க முடியாமல் இராணுவமும் போலீஸும் அங்கே திணறிக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டில் மோடி நிறைய அணைகளை கட்ட நிதி ஒதுக்க போகிறாராம். பாகிஸ்தானின் ஜுகுலார் வைனை கண்டுபிடிச்சிட்டானே இந்த இந்தியாக்காரங்க. பார்க்க டம்மி பீஸாக இருந்துக்கிட்டு பயங்கரமான ஆளாக இருக்கேடா. பப்ளிக் செக்டாரையும் பிரைவேட் செக்டாரையும் துணைக்கு கூப்பிட்டு இருக்காரு மோடி. இவர்கள் இணைந்து தயாரிக்க போகும் ஜெட் என்ஜினில் காவேரி என்ஜினின் முக்கிய இதயமாக இருக்குமாம். இதை கேட்டு வெளிநாட்டு பாகிஸ்தானியர்களுக்கும் உள்நாட்டு பாகிஸ்தானியர்களுக்கும் வேகமாக துடிக்கிறதாம். நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்து எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தோம். இந்தியாவுக்கு எதிர பேச இப்போ ஒரு வாய்ப்பே வரமாட்டேங்குதே. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சு கூட நடக்கலை. நாங்கள் இந்தியாவை தான் ஆதரிக்கிறோம். நாங்கள் தான் பாகிஸ்தான் டீமை இப்போ ஆதரிக்கிறதே நிறுத்திட்டோமே. அவன்லாம் ஒரு கிரிக்கெட் டீமா? அவன்லாம் ஒரு பிளேயரா? நம்ம கில்லுக்கு முன்னால் நிற்கிற தில்லு அவனுக்கு இருக்கா? எங்களை சந்தேகப்படாதீங்கப்பா, உங்கள் பார்வையே சரியில்லை. கர்நாடகாவில் ஹீரோ ஹோண்டா ஷோரூமை வச்சு நடத்தின அனுபவத்தை வச்சு ஏஎம்சிஏ விமான ஷோரூம் நடத்த எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்று உலக பணக்காரர்களில் 4ஆவதாக இருக்கும் தொழில் அதிபர் குடும்பம் கேட்குதான். நீங்கள் ஏதாவது நிதி ஆயோக் கூட்டம் மாதிரி மதிய அயோக்கியம் கூட்டம் போட்டால் கூட மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பாக செருப்பை வாசல்லே கழட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் உள்ளே வந்துடுறோம். நாங்களும் ஆட்டு மந்தையாக வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு போகிறோம். அதுக்கு தயாராக இருக்கிறோம். தண்ணி லாரி சப்ளை டிபார்ட்மெண்ட் நடத்தின அனுபவத்தை வைத்து போர் விமானங்களுக்கு பெட்ரோல் போடுற உரிமையாவது தரப்படாதா? நாங்கள் கள்ள பெட்ரோல் தயாரித்து விற்க மாட்டோம் ஐயா. சூடம் அடித்து வேணாலும் சத்தியம் செய்து உறுதியளிக்கிறோம். இதற்காக இண்டி கூட்டணியிலிருந்து மண்டியிடாமல் வெளியேறவும் நாங்கள் தயாராக இருக்கோம். குண்டூசி கூட செய்ய தெரியாது என்று சொன்ன கிழவனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போதோ அந்த கம்பெனியை விட்டு நாங்கள் வெளியேறிவிட்டோம். அந்த விஷயத்தை பற்றி பல புஸ்தகங்கள் கூட வெளியாகிருக்கு. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். அதோட அப்படியே கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தையும் 26ஆம் பக்கத்தையும் படித்து பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். வரட்டா? ஜெய் ஹிந்த்.